ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காவை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். மோர் குழம்பு செய்யலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய், பொடியாக பிஞ்சு வெண்டைக்காய் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், ஒரு 5-6 வரமிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் ஊற போட்டிருக்கேன். ஒரு 1/2 லிட்டரு தயிர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த வெண்டைக்காவை ஒரு இட்லி சட்டியில் தட்டு வச்சு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த குழன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். மோர் குழம்புக்கு வதக்கினோம்னா தான் குழன்னு ஆகும். இந்த தயிரை ஒரு மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்துருச்சா பார்ப்போம். வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு, வெந்துருச்சு. நான் ஒரு கடாயை வச்சு ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு நல்லா வறுபடட்டும். பெருங்காயம் போட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு பெருங்காயம் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க, வாசனை. கண்டிப்பாக போடுங்க. அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் இருக்கும், வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. தக்காளி போட்டுக்கலாம். இந்த குழம்பை பொறுத்தவரைலாம் ரொம்ப வெங்காயம் தக்காளி ஓவராக வதங்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு போதும், வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் போட்டுருவோம். நல்லா வதக்கிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சமாக லேசாக கொதிக்கிட்டோம். உப்பு போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த தண்ணி வந்து குழன்னு ஆகாது. வெண்டைக்காயெல்லாம் இதுலேயே வதக்கி சில பேர் செய்வாங்க, குழன்னு இருக்கும் ஒரு மாதிரி. இப்போ இந்த மாதிரி செய்துட்டு ஆவியில் வேக வச்சதை போடுறேன் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், ஆவியில் வேக வச்சுருக்கேன் நான். வெண்டைக்காய் பாருங்கள், பிச்சு தன்மை இல்லாமல் எவ்வளோ ஒரு ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அழகாக போட்டுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். இதுலேயே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நான் அந்த காயை வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். ஏன்னா இரும்பு கடாயில் மோர் குழம்பு வைக்க வேண்டாம், டேஸ்ட்டு மாறும். இதை எடுத்து இதில் ஊற்றிப்போம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த வெண்டைக்காய் உள்ளே இருக்க வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே உள்ளே போகும். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிச்சிங்க. தீயை ஃபுல்லாக வந்து ஃப்ளேமு குறைச்சிருவோம். ஃபுல்லாக கொதிக்கிறத குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணலாம். ரொம்ப இருக்குது தயிர், கொஞ்சம் நிறுத்திடுவோம். தயிர் வந்து கொதிக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக. தயிர் ஊற்றி அடுப்பில் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் தயிர். மோர் குழம்பு இப்படி தான் இருக்கணும். அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. பெல் ஐக்கானை கண்டிப்பாக அமைக்கிடுங்க.